என்டிஏ கூட்டணிக்கு உள்ள விஜய் அவரை எடுத்துட்டு வர்றதுக்காக பவன் கல்யாண் அவரை வச்சு நடத்தின பேச்சுவார்த்தை. ஸோ அந்த பேச்சுவார்த்தையில் விஜய் அவர் ஓகே சொல்லியிருக்காரு. என்டிஏ கூட்டணிக்கு உள்ள நான் வர தயார் அப்படின்னு பவன் கல்யாண் கிட்ட விஜய் சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்டையும் விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு உள்ள வரேன் அப்படின்னு பவன் கல்யாண் அவர்கிட்ட விஜய் ஒரு சில டிமாண்டுகளை அவர் வச்சிருக்காரு. ஸோ அந்த டிமாண்டுகள் எல்லாத்தையும் கேட்ட பவன் கல்யாண் ஓகே சரி அப்படின்னு இப்போ விஜய் அவர்கிட்ட பவன் கல்யாண் சொன்னதாக தகவல்களும் வெளியாயிருக்கு. ஸோ அப்படி விஜய் அவர்கள் பவன் கல்யாண் அவர்கிட்ட வச்சிருக்க அந்த முக்கியமான டிமாண்ட் தான் என்ன? ஸோ இந்த டிமாண்டை கேட்டு ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதே போல் எங்கள் இந்த கூட்டணி உறுதி ஆயிடுமோ அப்படின்னு நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருமே இப்போ கதற மாதிரியான சம்பவம் தான் இப்போ இன்னைக்கு நம்ம தமிழக அரசியலில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி விஜய் அவர்கள் பவன் கல்யாண் அவர்கிட்ட கேட்டிருக்க அந்த முக்கியமான விஷயம்தான் என்ன? பவன் கல்யாண் அவர் ஓகே சொன்னதின் பின்னணியும் என்ன அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போது பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்கள். அதாவது இப்போ நம்ம தமிழக அரசியலின் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் திமுக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வலுவான கூட்டணியை திமுக உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான ஸ்கீம், ஓட்டுக்கு பணம், இப்படி எல்லாத்தையுமே தண்ணியாக பணத்தை ஸ்கீம் எல்லாத்தையுமே வாரி இறைச்சி எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் தான் திமுக அவங்களுடைய காய்களை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர் என்டிஏ கூட்டணிக்கு கூட கூட்டணி வச்சிருக்காரு. ரொம்ப வலுவான சக்தி வாய்ந்த கூட்டணியாக இந்த கூட்டணி இருந்தாலும் நடுவில் விஜய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி நபர் அவர் இருக்கார். ஸோ விஜய் அவர் யாருடைய ஓட்டை இந்த எலெக்ஷனில் அவர் பிரிக்க போகிறாரு, கணிசமான இடத்துல விஜய் அவர்கள் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்புகள் வருது. அப்படி விஜய் அவர்கள் கணிசமான இடத்துல ஒருவேளை அவர் ஜெயிக்க முடியாமல் போயிட்டார்னா நிச்சயமாக அதிமுக திமுக இரண்டு கட்சிகளின் ஓட்டை மிகப்பெரிய அளவில் விஜய் அவர்கள் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கலாம், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஓட்டை பிரிச்சுடுவார். அதிமுக ஓட்டையும் பிரிக்கலாம், திமுக ஓட்டையும் பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ விஜய் அவரை பார்த்து அதிமுக திமுக இவங்க எல்லாருமே பயப்படக்கூடிய விஷயமாக இந்த விஷயம்தான் இருக்கு. இதனால ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டா கூட பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் ஆயிட்டா கூட பரவாயில்ல, மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஆனால் திரும்பவும் ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் ஆயிட்டார்னா மட்டும் அடுத்த 5 வருஷத்துக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது, தமிழ்நாடு நாசமாக போயிடும் அப்படிங்கிறது தான் இப்போ பொதுவான அரசியல் விமர்சகர்கள், இன்னும் முக்கியமான தலைவர்கள், திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்குது. திரும்பவும் ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட எல்லாருமே இதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் ஸ்டாலின் ஜெயிக்கக்கூடாது. நடுவில் பூந்து விஜய் அவர் ஜெயிச்சுட்டு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் அவர் ஓட்டை பிரித்து விட்டுட்டு இந்த பக்கம் திமுகவை சைக்கிள் கேப்பில் திமுகவை ஜெயிக்க வச்சிடுவாரோ அப்படிங்கிற பயம் தற்போது டெல்லி பாஜக தலைமைக்கு இருக்குது. ஸோ அதனால தான் ஆரம்பத்தில் இருந்தே விஜய் அவரை நீங்கள் தனிச்சாக நின்று ஜெயிக்க முடியாது, கவனி என்டிஏ கூட்டணிக்கு உள்ள வந்துருங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை நீண்ட நாட்களாகவே பாஜக தலைமை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தில் காங்கிரஸ் அவங்களும் திமுக கிட்ட போய் இணைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய கூட்டணி இன்னுமுமே இப்போ பலம் அடைஞ்சிருக்கு. விஜய் அவர்கிட்ட காங்கிரஸ் வரலை, இதனால் விஜய் அவருடைய கூட்டணி சற்றே கொஞ்சம் பலகீனம் ஆயிருக்கு. அதை ஒத்துக்கங்க, நம்புங்க அப்படின்னு இப்போ பாஜக தலைமை நேரடியாக விஜய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாமல் பவன் கல்யாண் அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி விஜய் அவரை எப்படியாவது பாஜகவுக்கு உள்ள கூட்டணிக்கு உள்ள கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தையை கிட்டத்தட்ட காங்கிரஸ் அவங்க எப்போ திமுக கிட்ட சேர்ந்தாங்களோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக பவன் கல்யாண் விஜய் அவர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு. விஜய் அவர்கிட்ட ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கலை நிலவரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறத முழுசாக நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாண் கிட்டத்தட்ட நீண்ட நேரம் விஜய் அவர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு. இதில் எனக்கு அதாவது தனக்கு அங்கே ஆந்திராவில் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கும் அரசியலில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு. இதில் ஃபஸ்ட்டு துணை முதல்வர் பதவி கண்டிப்பாக உங்களுக்கு தரப்படும். அதாவது பவன் கல்யாண் ஆந்திராவில் துணை முதல்வராக இருக்கார். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் துணை முதல்வர் பதவி நிச்சயமாக தரப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை பவன் கல்யாண் விஜய்க்கு கொடுத்துருக்காரு. அதோட சேர்த்து பவன் கல்யாண் அவருக்குமே கூட அங்கே மந்திரி பதவிகள் கூட பவன் கல்யாண் அவருடைய எம்எல்ஏக்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி விஜய் அவருக்கும் அவர் கேட்குற மாதிரி கணிசமான
மந்திரி பதவிகள் அவருடைய எம்எல்ஏக்கும் தரப்படும் அப்படிங்கிறதையும் பவன் கல்யாண் உறுதியாக நம்பிக்கையாக விஜய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தை விட மிக முக்கியமா விஜய் அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த ராஜ்யசபா சீட் அதுவும் விஜய் அவருக்காக தரப்படும். ஸோ இப்படி விஜய் அவர் எதிர்பார்க்கிற அந்த ஆட்சி அதிகாரம் எல்லாமே விஜய் அவர் எதிர்பார்க்குற மாதிரி நிச்சயமாக தரப்படும். அதனால் நீங்கள் தனிச்சு போட்டியிடலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துருக்க முடிவு சரிதான். ஆனால் இப்போ நிலவரம் அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கிட்ட நீண்ட நேரம் ரொம்ப நேரம் பேசி விஜய் அவரை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாண் பேசியிருக்காரு. ஸோ கடைசியாக விஜய் அவர்கள் பவன் கல்யாண் அவருக்கு கொடுத்த பதில் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி என்டிஏ கூட்டணிக்கு உள்ள நான் வரேன், சரி இந்த டீல் எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு எத்தனை சீட் நீங்கள் ஒதுக்குவீங்க அப்படிங்கிற அந்த பதிலை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே அதிமுக கூட்டணிக்கு உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. டிடிவி தினகரன் இருக்காரு, அதுக்கப்புறமா பாஜக மிகப்பெரிய கட்சியாக இருக்காங்க, அன்புமணி ராமதாஸ், இன்னும் சில முக்கியமான கட்சிகள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் தாண்டி எனக்கு எந்த அளவுக்கு அதிகமான தொகுதிகள், எனக்கு எவ்வளோ சீட் கொடுப்பீங்க நான் என்டிஏ கூட்டணிக்கு உள்ளே வந்தா அப்படின்னு இப்போ விஜய் அவர்கள் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. இதுக்கு பவன் கல்யாண் அவர் சொல்லியிருக்க பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 சீட்டுகள் வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டீலை தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஏற்றுக்கல. எனக்கு கிட்டத்தட்ட 75 தொகுதிகள் என்டிஏ கூட்டணியில் கிடைச்சிதுன்னா உங்களுடைய இந்த எல்லா டீலுக்கும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பவன் கல்யாண் கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது அதிமுக அவங்க தனித்து 150 தொகுதிகளில் அதிமுக அவங்க நிற்பாங்க. அதுக்கு அப்புறமாக தான் இதர தொகுதிகளில் இருந்தால் விஜய் அவருக்கு இந்த 40 சீட் தொகுதிகள் தரப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் பவன் கல்யாண் அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படி அதிமுக அவங்களே 150 தொகுதிகளில் அவங்க நின்றுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 120 எம்எல்ஏக்கள் சீட் இருந்தால் போதும், ஆட்சி அமைச்சிடலாம். ஸோ 150 தொகுதிகள் அதிமுக அவங்க பக்கம் போது பத்தாக்குறைக்கு விஜய் அவரும் கூட்டணிக்கு உள்ளே போகிறாரு அப்படின்னா நிச்சயமாக அதிமுக அவங்க எல்லாருக்குமே விஜய் அவருடைய அந்த பங்கு ஓட்டு எல்லாமே போய் சேரும். இதனால் கண்டிப்பாக 120 சீட்டுக்கு மேலே அதிமுக அவங்களே தனிச்சு ஜெயிச்சிடுவாங்களே. அதுக்கப்புறமா எனக்கு எப்படி நீங்கள் துணை முதல்வர் பதவி, நான் கேட்குற அந்த எம்எல்ஏக்கள் பதவி எல்லாத்தையுமே தர முடியும் அப்படின்னு பவன் கல்யாண் கிட்ட விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக எனக்கு 75 சீட்டுகளாவது தந்தீங்கன்னா என்னால் நிச்சயமாக 75ல் 70 வரைக்கும் கண்டிப்பாக என்னால் ஜெயிச்சு காட்ட முடியும். அதே போல் அதிமுக அவங்களும் ஆட்சி அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக என்னுடைய உதவி தேவைப்படும். ஸோ அதனால் என்னால் நான் நினச்ச மாதிரி துணை முதல்வராவது ஆகிட்டு போகிறேன். அதே போல் எனக்கும் சில மந்திரிகள் பதவிகளும் கிடைக்கும். நீங்கள் சொன்னது எல்லாமே அப்போ தான் நடக்குமே தவிர எனக்கு 40 சீட்டுகளை நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்காது. நானும் கூட்டணிக்கு உள்ளே வந்துட்டு 40 இடங்கள்லையுமே நான் ஜெயிச்சாலுமே நான் எதிர்பார்த்தது நடக்காது. நீங்கள் சொன்ன அந்த துணை முதல்வர் பதவி கூட எனக்கு கிடைக்காமலே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பவன் கல்யாண் அவர்கிட்ட தமிழக அரசியல் கள நிலவரம் இதுதான், நான் என்டிஏ கூட்டணிக்கு உள்ளே வரணும் அப்படின்னா 75ல் இருந்து 80 தொகுதிகள் வரைக்கும் நிச்சயமாக கொடுத்தீங்கன்னா நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக வரேன், அப்படி இல்லைன்னா என்னால் வர முடியாது அப்படின்னு பவன் கல்யாண் கிட்ட நேரடியாகவே விஜய் இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்ட பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு விஜய் அவர்கிட்ட ஓகே சொல்லியிருக்காரு. நான் பாஜக என்டிஏ கூட்டணி கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாண் சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் 80 சீட் தரத்துக்கு நிச்சயமாக ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் நிலவரமாக இருக்குது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நாங்கள் தனிச்ச ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 150 சீட்டு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை, அதுக்கு மிச்சம் இருக்கிற சீட்டு தான் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாருக்குமே அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் எடப்பாடி இருக்கார். அதனால் ஏற்கனவே விஜய் அவருக்கு 40 ஒதுக்கியிருந்தாலும் கூடுதலாக இன்னொரு 40 தொகுதிகள் கண்டிப்பாக விஜய் அவருக்கு விட்டுத்தர எடப்பாடி ஒத்துக்கவே மாட்டார். ஆனால் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 60 இல்லைனா 70 தொகுதிகளாவது விஜய் அவருக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி அமித்ஷா மோடி எல்லாருமே நிச்சயமாக எடப்பாடி அவர்கிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா விஜய் கேட்குற அந்த தொகுதிகளை எடப்பாடி அவர் தர ஒத்துக்கிறாரா அப்படிங்கிறத இன்னும் அடுத்த சில நாட்களில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பவன் கல்யாண் அவர் என்னதான் பெரிய டீல் கொடுத்தாலுமே அந்த டீல் நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. அட்லீஸ்ட் 75 தொகுதிகள் கொடுத்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விஜய் அவர்கள் பவன் கல்யாண் கிட்ட எடுத்து சொன்ன இந்த விஷயத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு உள்ளே போகலாமா, இல்லை அதெல்லாம் வேண்டாம் தனிச்சு நிற்கிறது தான் விஜய் அவருக்கு சிறப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.